பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 145 வசனம் 18-19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடுறாங்களோ, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆண்டவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போறார். அவர் முன்குறித்திருக்கிற நேரத்தில் பரத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஒத்தாசை கடந்து வரும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரை மனதிலேயே வைத்து கூப்பிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொல்றீங்க, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக இந்த காரியத்தை உண்மையாய் செய்கிறேன். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க கையில சுத்தம் இல்லை, பணத்துல சுத்தம் இல்லை. ஆனாலும் நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், உங்களுக்கு முன்பா உண்மையா இருக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய பார்வையில் உண்மையா இருக்கிறீங்க பாருங்க. உங்களை ஆண்டுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இந்த உண்மை என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில வாய் சுத்தத்துல, வார்த்தை சுத்தம், கை சுத்தம், எல்லாவற்றிலும் உண்மை 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 என்று பேசுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் உண்மையாய் இருக்கணும். அந்தரங்கத்திலேயோ வெளியரங்கத்திலேயோ எல்லா இடத்திலையும் உண்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமா இருக்கிறாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா இடத்துல நான் உண்மையா இருப்பேன். உண்மைக்கு புறம்பா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் என்ன மாற்ற முடியாது. ஆண்டவரை உங்களுக்கு முன்பா உண்மையா இருப்பேன். அந்த உண்மையை காத்துக்கொள்ளுங்க. இந்த விசுவாச ஓட்டத்துல அந்த உண்மையை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சில வேளைகள்ல மற்றவங்களை திருப்திப்படுத்தணும், மற்றவங்களை சமாதானப்படுத்தணும், பல பேரோட அப்படியே கூட்டமா சேர்ந்து போகணும்னு சொல்லி அந்த உண்மையை அநேக நேரம் விசுவாசிகள் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு அருகாமையில இருப்பார். எத்தனையோ பேர் தானியேல் இருந்த நாட்கள்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல எத்தனையோ பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல தன் ஜீவனை முன்பாக வைத்து உண்மையா இல்லாம போயிட்டாங்க. ஆனால் அத்தனை பேர்த்துக்கு முன்பாக சாத்ராக், ஆபேத்நேகோ ஆண்டவருக்கு தைரியமா உண்மையா நிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் சமீபமா இருந்து அந்த அக்னி சுவாலைக்குள்ள வந்து அவங்களை காப்பாற்றினார். இன்னைக்கு எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவருக்கு தைரியமா நில்லுங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா எனக்கு இந்த அங்கீகாரம் போயிருமே, இந்த ரெகக்னேஷன் போயிருமே. இந்த உலகத்தின் ரெகக்னேஷன் நம்மளுக்கு முக்கியம் இல்ல. கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணும். எப்பவும் கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கணும். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நீங்க என்ன விரும்புறீங்களோ, அப்பா இடத்துல என்ன கேட்கிறீங்களோ, உங்களுக்கு அவர் இறங்கி வந்து செய்வார். ஒரே ஒரு காரியம், அந்த உண்மைத்துவத்தை, உண்மைத்தன்மையை எதற்காக விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உயர்த்துவார், மேலான நிலைகளுக்கு வைப்பார். God bless.